தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழகத்திற்கு அடுத்த மாதம் வருகை தர உள்ளனர். தமிழகத்தில் SIR பணிக்கு பின் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 12,60,60,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்க 19,712 பேர் விண்ணப்பித்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக, பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி இருவரும் சந்தித்து ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதிமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அதிமுக கூட்டணியில் இணைந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியில் பாமக முதல் கட்சியாக தொகுதி பங்கீட்டை உறுதி செய்துள்ளது. பாமகவுக்கு 17 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவுடன் தேர்தல் கூட்டணி என்று அன்புமணியுடன் எந்த அரசியல் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கட்சி விதிப்படி தனக்கு மட்டுமே கூட்டணி குறித்து பேச உரிமை உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை காலை 9 மணிக்கு சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வரும் 28ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை இறுதி செய்து கன்னியாகுமரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வரும் 28ஆம் தேதி தமிழகம் வருகிறார். காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மத உணர்வுகளை தூண்டி யாராலும் குளிர்காய முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை திமுக அரசு பெற்றுள்ளது என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கில் நாளை அல்லது நாளை மறுதினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனால் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். தணிக்கை சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் தமது அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டது. சென்சார் போர்டுக்கு படத்தை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் இல்லை என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. 3000 ரூபாய் ரொக்கம், பச்சரிசி, சர்க்கரை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தாம்பரம், நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் 12, 13, 19, 20 ஆகிய தேதிகளில் தாம்பரம், நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. காலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல்லில் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மதுரை திரும்பிய போது முதல்வர் ஸ்டாலினின் கார் டயர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மாற்று வாகனம் மூலம் மதுரை திரும்பினார்.
சம வேலைக்கு சம ஊதியம் கோரி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள். போராட்டத்தில் பங்கேற்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் ராதாநகர் சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 31 கோடி ரூபாய் செலவில் அமைந்துள்ள சுரங்கப்பாதை மூலம் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியது. மடப்புரம் அஜித்குமார் மரண வழக்கில் டிஎஸ்பியை ஏன் கைது செய்யவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. முன்ஜாமீன் கோரி டிஎஸ்பி சண்முகசுந்தரம் தாக்கல் செய்த மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆவின் பால் விலை உயர்த்தப்படுவதாக பரவும் தகவலை தமிழ்நாடு அரசு மறுத்துள்ளது. மாநிலம் முழுவதும் ஆவின் பால் விலை மற்றும் வகைகளில் எந்தவித மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.